வெயிட் லாஸ்க்கும் நியூட்டன்ஸ் லாஸ், நியூட்டனின் விதிகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே நியூட்டன்ஸ் லா அதுக்கும் நம்மளோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு. வெயிட் லாஸ் ஆகும்போது நம்ம உடல் உறுப்புகள் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் வைட்டல் ஆர்கன்ஸ். அதுல இருந்து வெயிட் கம்மியாகி நம்ம வெயிட் லாஸ் நடந்துச்சுன்னா அது நம்மளுக்கு பாதுகாப்பானதா, ரிஸ்க் ஆனதா? அது ஹை ரிஸ்க் தான். ஸோ வெயிட் லாஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கிற அந்த ஃபேட் மட்டும்தான் குறையணும். நம்மளுடைய உடல் எடை மாஸ் அது வந்து எப்படி இம்பாக்ட் ஆகுது? நம்ம வெயிட் லாஸ் டயட் ட்ரை பண்ணிட்டு இருப்போம், வெயிட் லாஸ் எக்ஸசைசஸ் ட்ரை பண்ணிட்டு இருப்போம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ட்ரை பண்ணிட்டு இருப்போம். அப்போ வந்து இந்த வெயிட்ல வந்து எப்படி கம்மியாகுதுன்னு நம்ம ரெகுலரா பாடி வெயிட் செக் பண்ணணும். கூடுதலா நம்ம பாடி காம்போசிஷன் செக் பண்ணணும்னு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய உடல் எடை ஆரோக்கியமா கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆரோக்கியமா குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம உடல் எடை ஆரோக்கியம் இல்லாம கூடுறதுக்கும் ஆரோக்கியம் இல்லாம குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொன்ன 4 விஷயத்துல தான் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும். நம்ம வெயிட்ட, பாடி வெயிட்டை மெஷர் பண்றோம் ஒரு பக்கம், அது வேற. இந்த பக்கம் வந்து நம்ம வைட்டல் ஆர்கன்ஸ்ல என்ன இம்பாக்ட் நடந்துட்டு இருக்கு, அது வந்து சீரா இயங்குதா, பெட்டரா இயங்கிக்கிட்டு இருக்குதா, அதெல்லாம் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு தேவை நம்ம புவி விசையை சமாளிக்கக்கூடிய அந்த திறன், அந்த ஃபிட்னஸ் எபிலிட்டி. அதுக்கு பேரு ஆக்சிலரேஷன் எகெயின்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம். மாஸ் முதலே சொல்லிட்டேன். இப்போ இந்த ஆக்சிலரேஷன் எகெயின்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இது A. ஸோ M into A, இதுதானே நியூட்டன்ஸ் லா, F equals ma. நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸ் கரெக்டான டைரக்ஷன்ல போச்சுன்னா நம்மளோட வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாமே சீரா பெட்டரா இயங்க ஆரம்பிச்சிடும். அதோட இம்பாக்ட் எங்க இருக்குன்னா நம்மளுடைய கார்டியோ பெர்ஃபார்மன்ஸ், நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பெர்ஃபார்மன்ஸ், நம்மளோட ஓவரால் எக்ஸசைஸ் பெர்ஃபார்மன்ஸ், இதுல எல்லாமே வந்து பெரிய மாற்றங்கள் வரும். ஸோ கூடுதலா நம்மளோட பாடி வெயிட்டை தவிர நம்மளோட ஃபிட்னஸ் பேராமீட்டர்ஸ்ல என்னென்ன இம்பாக்ட் நடந்துட்டு இருக்கு நம்ம மானிட்டர் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு இடத்துல வெயிட் லாஸ் பிளாட்டிவ் வரலாம், இல்லைன்னா வெயிட் லாஸ் நடக்காமே இருக்கலாம். ஆனா நம்மளுடைய ஃபிட்னஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆகிருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது பெரிய லாபம் தானே. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல வெயிட் லாஸ் நடந்திருக்கும். ஆனா வந்து இந்த வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் பிரச்சனை வந்து அவங்களுடைய ஃபிட்னஸ் லெவல்லாம் நிறைய பேருக்கு கம்மியாகும். இந்த மாதிரி பீப்புள் வந்து நான் ஃபிட்னஸ் கிளப்ஸ்ல நிறைய பார்த்திருக்கேன். ஆனா என்னோட கிளைண்ட்ஸ் வந்து வெயிட் லாஸ் நடக்கலன்னா கூட அவங்களோட வைட்டல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்க ஃபிட்னஸ் லெவல்ஸ் பாத்தீங்கன்னா ஓட முடியாம இருந்தது, ஸ்குவாட் பண்ண முடியாம இருந்தது, லஞ்சஸ் பண்ண முடியாம இருப்பாங்க. அதெல்லாமே அந்த ஸ்ட்ரென்த் பொட்டன்ஷியல், அந்த ஏரோபிக் கெப்பாசிட்டி, இதெல்லாமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கெயின்ஸ் வர்றப்போ வெயிட் லாஸ் நடக்கலனாலும் பரவாயில்ல.